ஃப்ரெண்ட்ஸ், வாடாமல்லி பூ வச்சு நல்லா நெருக்கமாக மாலை எப்படி கட்டுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாலை கட்டுறதுக்கு இது மாதிரி நூலை எடுத்துட்டு மொத்தமாக இருக்க நூலை ரைட் சைடில் விட்டுடலாம். நூலோட கார்னரில் இருந்து கொஞ்சம் ஸ்பேஸை எடுத்துட்டு இது மாதிரி மிச்ச நூல் எல்லாத்தையுமே லெஃப்ட் கையில் சுற்றிக்கலாம். ஒரு வாடாமல்லி பூவை எடுத்து நூல் மேலே வச்சுட்டு இன்னொரு வாடாமல்லி பூவையும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு 2 தடவை சுற்றிக்கலாம். சுற்றிட்டு பூவை நல்லா பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைட் சைட் கையில் இருக்கக்கூடிய நூல் இருக்கு இல்லையா, அதை இது மாதிரி எப்பையும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நாட் போடுற மாதிரியே நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பூ அப்படின்றதுனால 2 நாட் போட்டுக்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கட்டியிருக்கோம் இல்லையா, இந்த பூவை ஒரு தடவை திருப்பிடலாம். திருப்பினதுக்கு அப்புறமா ஒரு பூவை எடுத்துட்டு காம்பை இந்த மாதிரி நூல் மேலே வச்சுட்டு ரைட் சைட் கையில் இருக்கக்கூடிய நூலை மேல் வழியாக எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணதுக்கு அப்புறமா கீழ் வழியாக மறுபடியும் அந்த நூலை பிடிச்சி இழுத்துட்டு ஏற்கனவே கட்டியிருக்க பூவுக்கும் மேலே வச்சுருக்க பூவுக்கும் இடையில இந்த நூலை விட்டுட்டு கொஞ்சமாக டைட் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரியே அடுத்த பூ வச்சுக்கலாம். இப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீளத்துக்கு பூவை கட்டிடலாம். நார்மலாக ஒரு சில பூ பார்த்திங்கன்னா எப்படி கட்டினா எப்படி அவுட்புட் இருக்கும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த வாடாமல்லி பூவை நான் இந்த வீடியோவில் கட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி வாடாமல்லியையும் மல்லிகைப்பூவையும் வச்சு ஜடபில்ல, அதுக்கப்புறமா வாடாமல்லியையும் மல்லிகைப்பூவையும் வச்சு ஒரு ஜடை அலங்காரம், இது 2 எப்படி பண்ணுறது அப்படின்றது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாடாமல்லி பூவை பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலங்காரம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா மாலை கட்டுறதுக்கு இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது நல்லா வாடாமல் 2 நாள் வரைக்குமே கூட அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் இதே மாதிரி மெத்தடில் நிறைய வித்தியாசமான பூவெல்லாம் கட்டி காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோவில் காட்டுறது வாடாமல்லி பூ வச்சு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இது மாதிரி வீடியோவாக பார்க்கும்போது நீங்கள் கட்டும்போதும் ரொம்ப ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம். இதே மெத்தட்லேயே மல்லிகைப்பூ, அதுக்கப்புறமா முல்லைப்பூ, இது மாதிரி நீங்கள் என்ன பூ நினைக்கிறீங்களோ அந்த பூவை கட்டிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு பூ கட்டிட்டேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரியே கடைசி வரைக்கும் கட்டிக்கலாம். முடிக்க போகும்போது 2 கையில் நூல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 நூலையும் சேர்த்து நல்லா 2 நாட் டைட்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நூல் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போது இது மாலை மாதிரி ஷேப்பில் நான் கட்டியிருக்கிறேன். இந்த மாலை எதுக்காக கட்டியிருந்தேன் அப்படின்னா, ஜடபில்லைக்கும் ஜடை அலங்காரத்துக்கும் மேட்சிங்காக தான் கட்டியிருந்தேன். இப்போது அதை உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம கட்டின மாலை, அதுக்கப்புறமா கட்டியிருக்கக்கூடிய ஜடபில்ல, அதுக்கப்புறம் ஜடை அலங்காரம். ஸோ இது 3ஐயும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ மேட்சிங்காக இருக்குது அப்படின்றது தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மெட்டிஸ் நெஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.